சமீபத்தில் நடந்திருந்த சுதந்திர தின விழாவில் த்ரிஷா அவர்களுடைய பங்கேற்பு குறித்து நிறைய விமர்சனங்களானது வந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவங்களுடைய வாழ்க்கையிலையுமே எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் போணுச்சு. அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் திரும்பவும் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ சொல்லப்போனால் அவங்க எதிர்பாராமல் வந்திருந்தாலுமே கூட, கேஷுவலாக அவங்க வந்திருந்தாலுமே கூட, அந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் பெருசுப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த நிலையில் உமா கிருஷ்ணன் அவர்கள் சங்கீதா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வாங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். த்ரிஷா அவங்களுடைய அம்மா உமா கிருஷ்ணன். ஸோ த்ரிஷா அவங்களுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் துணையாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சமீபத்தில் சுதந்திர தின விழாவில் த்ரிஷா மட்டும் கலந்துக்கலைங்க. அவங்களுடைய அம்மா உமா கிருஷ்ணனும் கலந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. அழைப்பு இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. சொல்லப்போனால் சங்கீதா அவங்கள்ட்ட அவங்க கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் வெளிவருது அப்படின்றதெல்லாம் பார்த்து நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒன்றுன்னா ரெண்டாக தான் பேசுவாங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் கேஷுவலாக தான் போயிருந்தோம். த்ரிஷா எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்றதுனால எல்லோரும் போயிட்டு வந்தோமே தவிர, மற்றபடி எங்களுக்குள்ளலாம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு தெரியும், உங்களை பற்றியும் தெரியும், த்ரிஷாவை பற்றியும் தெரியும், விஜய் அவர்களை பற்றியும் தெரியும். ஸோ அவங்களாம் நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்க. ரொம்ப வருஷமாக விஜய் எனக்கும் தெரியும். விஜய் அப்படிப்பட்ட பையன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி உமாகிருஷ்ணன் பேசியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் நீங்கள் கோர்ட்டில் எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கியிருந்ததை நினச்சி நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். என்னுடைய பொண்ணும் ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய எந்த ஒரு கருத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. யார் என்ன பேசுனா என்ன, அதெல்லாம் நீங்கள் நினச்சி குழம்பிக்காதீங்க. சொல்லப்போனால் எந்த ஒரு வீடியோஸாக இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நீங்கள் இதெல்லாம் கேட்டு உங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய முடிவு ரொம்ப ரொம்ப சரியானது. விஜயோடு நீங்கள் எப்போதும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற மாதிரி உமாகிருஷ்ணன் சங்கீதா கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் சங்கீதா அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஆகஸ்ட் 25 அன்றைக்கி அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அப்போ தான் அவங்க லண்டன்லேருந்து மீண்டும் விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக சென்னை வரப்போகிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்டில் அவங்க வர்றதுக்கான நிறைய முன்னேற்பாடுகள் நடந்திருக்கு. சொல்லப்போனால் விஜய் அவர்கள் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் சங்கீதா வரதை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செய்திருந்தார். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் கூட நமக்கு கிடச்சிருந்தது. அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நிலையில் நீங்கள் கண்டிப்பாக வரணும், விஜயோடு சேர்ந்து தான் இருக்கணும், அவருடைய ஆசை எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்ற மாதிரி உமாகிருஷ்ணன் பேசியிருக்காங்க. ஸோ உமாகிருஷ்ணன் பேசின விஷயங்களை எல்லாத்தையுமே விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையா, என்னதான் அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த தகவலும் தெரியல. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 25 அன்னைக்கு அவங்க வராங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். கேஸ்லாம் வாபஸ் வாங்கியிருந்தாலுமே கூட பிரச்சனைலாம் இன்னும் முடியல. கேஸ் வாபஸ் வாங்கினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு, முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த வேணாம், அவருக்கு பேர் கெட்டு போக வேணாம், அசிங்கப்படுத்த வேணாம் அப்படின்னு கூட அந்த கேஸ் வாபஸ் வாங்கியிருக்கலாம். இல்லை இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன் அவங்க அப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதை கண்டிப்பாக அது ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, நம்பிக்கை வச்சுருக்கான், அவங்களுடைய நம்பிக்கையும் சரி அந்த மரியாதையும் சரி எதுவும் வீணாகிடக்கூடாதுன்னு நினச்சி கூட சங்கீதா மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை என்ன பார்த்தீங்கன்னா, திவ்யா சர்ஷா அவங்களுடைய பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்பாவோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதனால் சங்கீதா அந்த முடிவு எடுத்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இந்த கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு. ஆனால் மீண்டும் இணைந்து ஒரே வீட்டில் வாழ்வாங்களா, ஒன்றா இருப்பாங்களா, சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அதை யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றது கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால அதை வாபஸ் வாங்கினதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் உண்மையாலுமே அவங்க 2 பேரும் மனப்பூர்வமாக எல்லா சங்கடங்களையும் மறந்துட்டு சந்தோஷமாக வாழ்வாங்களா அப்படின்னா அதை யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் பிரச்சனையெல்லாம் போயிருக்கு. ஆனால் ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க, ஒன்றா தான் இருந்திருக்காங்க. ஆனால் பேசிக்காமல்
தனித்தனியாக இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயமும் கூட நமக்கு 3 வருஷமா தெரியல. இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்த நியூஸ்லாம் கூட வெளி வந்திருக்கு. அப்படிங்கும்போது, அவங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம சந்தோஷப்பட முடியாது. கேஸ் இல்ல அப்படின்றத நினச்சு வேணா சந்தோஷப்படலாமே தவிர, மீண்டும் இவங்க வந்து சேர்ந்து வாழ்வாங்க, சந்தோஷமா இருக்க தான் போறாங்க, அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, கான்செப்ட் வந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இதுக்கும் வந்து காரணங்கள் இருக்கு. இப்ப திருப்ப திருப்ப நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, உண்மையிலே சங்கீதா வந்து இங்க வந்து இருப்பாங்களா? சேர்ந்து இருப்பாங்களா? அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தேகத்த தான் குடுத்துட்ருக்குங்க. குறிப்பா விஜய் அவர்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து சங்கடத்துல இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? எவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில எவ்வளோ ப்ராப்ளம் ஆனுச்சு. ஆனா, எல்லாத்தையும் சமாளிச்சு, இவங்க 2 பேத்தையும் சமாதானப்படுத்தி, ஆ தன்னுடைய மருமகளையும், மகனையும் சேர்த்து வைக்கிற முயற்சியில அவங்க இறங்கியிருந்தாங்க. ஆனா, அது இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே செகண்ட்ல வந்து வீணா போயிடுமோ! அப்பிடின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. த்ரிஷா அந்த இடத்துக்கு போகாம இருந்திருந்தாங்க அப்பிடின்னா, இந்த அளவுக்கு எல்லாரும் வந்து சந்தேகப்பட்டுருக்க மாட்டாங்க. பாதிப்படைஞ்சிருக்க மாட்டாங்க. பயப்பட மாட்டாங்க. ஆனா, த்ரிஷா அந்த இடத்துல போய் என்ட்ரி ஆயிட்டாங்க அப்பிடிங்கும்போது, எல்லாருக்குமே இப்போ வந்து சந்தேகம் வந்துருச்சு. சொல்லப்போனா எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கீதா வருவாங்களா? வரேன்னு சொன்ன பொண்ணு வராம போயிடுமோ! அப்பிடின்ற மாரி தான் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ, அவங்க கையில மட்டும் தான் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்பிடின்றது. அவங்க சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள வந்து மீண்டும், மீண்டும் வந்து செய்துகிட்டே இருக்கிற மாரி, நடந்துட்டே இருக்க மாரி தான் அவங்களுக்கு வந்து தோணிட்டே இருக்கே ஒழிஞ்சு, அது எந்த இடத்துலயுமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்பிடின்ற மாரியான ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்ல. ஸோ, அப்படி இருக்கும் பொழுது, அவங்களுடைய மனநிலைய வந்து நம்ம கண்டிப்பா எல்லாரும் யோசிக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம இவ்வளோ தூரம் போராடி, இவ்வளோ தூரம் வந்து பேசி, எதுவுமே வந்து சரியான மாரி தெரியலையே! அப்பிடின்ற மாரி தான் அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த தான் அவங்க சங்கீதா இன்னமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா, சங்கீதாவுக்கு வந்து நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. நல்ல மருமகளா இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, கணவன், மனைவி 2 பேத்துக்கு இடையே ஏற்பட்ட அந்த மன வருத்தம் தான் இந்த பிரிவுக்கு கூட காரணமா இருந்திருக்கே தவிர, மத்தபடி அவங்க ஃபேமிலிக்குள்ளலாம் எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அவங்க இப்போவுமே அவங்களுடைய மாமனார், மாமியாருக்கு வந்து நல்ல மருமகளா தான் வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு தரப்புல த்ரிஷா அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா, விஜய் அவர்களுடைய ரசிகர்களோ, தொண்டர்களோ யாருமே வந்து சந்தோஷமா இல்லங்க. எல்லாருமே வந்து இப்ப பயத்துல தான் இருக்காங்க. அதிர்ச்சியில தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியாம. ஏன்னா, அவர் நாட்டுடைய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறாரு. அவர பார்த்து இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அவர வந்து ஒரு ரோல் மாடலா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவரும் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய நோக்கமும். எல்லாரும் அத தான் ஆசைப்படுறாங்க. ஸோ, அவருடைய வேலைகள்ல அவர் வந்து என்னதான் வந்து நெறைய விஷயங்கள் செய்தாலும், சாதித்தாலுமே கூட, இந்த பர்சனலா இந்த மாரியான விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுடும். ஸோ, இந்த நிலையில சங்கீதா அவங்க வருவாங்களா? வரமாட்டாங்களா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது மாரி நெறைய அப்டேட்ஸ தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.